எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு தினமும் என்கிட்ட சொல்லி அழுவான். 2.5 வயதில் சாலை விபத்துல தன்னோட வலது காலை இழந்து 12ஆம் வகுப்பு படித்து வரும் தன் மகனோட படிப்புக்கு உதவி செய்யுங்கள் என கைகூப்பி வேண்டிக் கொண்ட ஏழைத்தாய். தத்தி தத்தி ஒற்றை காலில் நடந்து வரும் இந்த சிறுவன் பெயர்தான் சபின் குமார். தஞ்சை மாவட்டம் கண்டியூர் காளியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் சசிகுமார் சத்யா தம்பதியரின் மூத்த மகன் தான் இவர். சபின் குமாருக்கு 2 சகோதரிகள் உள்ளனர். உடல்நல பாதிப்புடன் கூலி வேலை செய்யும் கணவன். அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதிலேயே சிரமப்படும் குடும்ப நிலை. இந்த குடும்பத்தின் முழு வளர்ச்சியின் நம்பிக்கையாக பிறந்தவர்தான் சபின் குமார். 2.5 வயதில் சாலை விபத்து ஒன்றில் தன்னுடைய வலது கால் முழுவதையும் இழந்துள்ளார் சபின் குமார். ஓடியாடி விளையாடுகிற வயதில் காலை இழந்து வீட்டிலேயே தனது மகன் முடங்கி கிடப்பதை கண்டு சத்யா கண்ணீர் வடித்துள்ளார். இருந்தாலும் படிப்பில் ஆர்வம் இருந்த தனது மகனை மிகுந்த சிரமத்திற்கும் இடையில் படிக்க வைத்திருக்கிறார் தாய் சத்யா. சிறு வயதில் இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டு பள்ளிக்கு அழைத்து செல்வது, வீட்டில் அவருடைய தனிப்பட்ட தேவைகள் அனைத்திற்கும் உடனிருந்து உதவி செய்திருக்கிறார் தாய் சத்யா. தனது மகனின் இந்த நிலைமையை கண்டு தினமும் கண்ணீர் வடிப்பதாகவும், வெளியிடங்களிலும் பள்ளியிலும் தனது மகனை சிலர் ஒதுக்கி வைப்பதாகவும், எப்பாடுபட்டும் அவனை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் என்பதே சத்யாவின் முழு குறிக்கோளாக உள்ளது. 2.5 வயதில் இடது கால்களை இழந்து இப்போது 12ஆம் வகுப்பு படித்து வரும் தனது மகனின் படிப்பிற்கு உதவி செய்யுங்கள் என கைகூப்பி கேட்டுக்கொண்ட ஏழை தாயின் கண்ணீர் காண்போரை துயரத்திற்குள்ளாக்கியுள்ளது. இது என் பையன் சபின்குமார், மூத்த பையன் தான். இவனுக்கு அப்புறம் 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. 2 வயசில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். பக்கத்து வீட்டு பையன் அழைச்சிட்டு போய் ரோடு கிராஸ் பண்ணதில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட இப்போ 18 வயசாகுது. இந்த 18 வருஷமாக இந்த பையனை சின்ன குழந்தையிலேருந்து ஒரு டாய்லெட் போகணுன்னாலே, ஒரு பாத்ரூம் போகணுன்னாலே, இதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைங்களை வச்சுட்டு நான் எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு நான் அந்த பையனை கலந்து பண்ணியிருக்கேன். ஏன் நம்ம பையனாக போயிட்டான், நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடாது. அந்த பையனை ஒதுக்கி வச்சிட்டோம்னா நம்ம பெற்றவங்களே நம்மளை ஒதுக்கி வச்சுட்டோங்கிற ஒரு அவன் மனசில் ஒரு ஆழமாக பதிஞ்சுருங்கிறதுனால பையனை எந்த விஷயத்துக்குமே நான் ஒதுக்கி வைக்க மாட்டேன். அப்படிங்கிறதுனால ஒரு வயக்காட்டு வேலைக்கு போனால் கூட பையன் ஸ்கூலில் விட்டுட்டு வயக்காட்டு வேலை சொல்லிவிட்டு, வயலில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கூட இதுமாரி பையனை ஸ்கூலில் விட்டுருக்கோம், அழைச்சிட்டு வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு காலு கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் ஏதாவது பார்த்து இது பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்காரங்க வயக்காட்டு வேலை தான் பார்ப்பாங்க. ஏதோ அவர் ஒரு ஆள் சம்பாதிச்சிட்டு நாங்கள் 3 பிள்ளைங்களை, நாங்கள் 4 ஜீவன் பார்க்கணுன்னா எங்களால் ஒன்றும் முடியல. பையனுக்கு எந்த ஒரு இதுவுமே உதவியுமே இல்லாமல் இருக்குது. ஏதோ நீங்களாக பார்த்து ஏதோ எங்களுக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். என் பையனுக்கு கால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் மாற்றிருக்கோம். ஏதோ அந்த இது படிப்பு செலவு இந்த வருஷம் 12ஆவது படிக்கிறான். அதுக்கு மேற்படிப்புக்கு ஏதோ பார்த்து உதவி பண்ணுங்கள். போக்குவரத்துக்கு ஏதோ என் பையனால் ஒரு கடைக்கு போகணுன்னா சைக்கிளில் இவ்வளோ தூரம் போக முடியாது, ஒரு காலையில் மிதிச்சுக்கிட்டு போக முடியாது. அதனால் ஏதோ அதனால் கடை கண்ணிக்கு போகிற மாதிரியும் சரி, ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.